சொல்லுங்கள். பாத்ரூம் போகும்போது பாதுகாப்பு ஒரு ஆளை கூட்டு போக முடியுமா? அவங்களே பாதுகாப்பு குடுக்க வந்த காவலர். புரியுதுங்களா? அவங்க பாத்ரூம் போகும்போது அங்க ஒருத்தன் வச்சு வீடியோ எடுக்கிறேன்னாக்கா, பயம் இல்லன்றத தானே இதுக்கு வெளிக்காட்டுது. ம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது காவல்துறைக்கே பயம் கிடையாது. என்ன செஞ்சுருவாரு? பூரா நம்ம ஆளுங்க. நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். இங்க என்ன வேணாலும் நடக்குது. ஏன்னா ட்ரக் கல்ச்சர் எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது இல்லையா? சாரா மாரியா இருக்குது. எல்லாமே வந்து இங்க நம்ம அதாவது நம்ம தடி எடுத்தவன் தண்டல்காரன் மாரி, நம்ம எடுக்கிறது தான் முடிவுன்ற மாரி, ஒரு ஒரு மனப்போக்கு. அதாவது மன்னர் கீழ இருக்கக்கூடிய எல்லாமே குறுநில மன்னரா மாறிறாய்ங்க. மாறிட்டு இது பேசுறாங்கல்ல. அப்போ இத தானே கண்டிக்கணும். உங்களுக்கு ஒரு முதலமைச்சர் மீது பயம் இருந்தால் இதை செய்திருப்பீர்களா? சார் அதத்தான் உதாரணம் இப்ப என்ன சொல்லும்போது சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லும்பொழுது வேற யாரையுமே சொல்ல மாட்டாங்க. ஸ்ட்ரெய்ட்டா ஜெயலலிதாட்ட தான் போவாங்க. அவர்கள் இருந்திருந்தால் இந்த சேட்ட செஞ்சிருப்பியா? உன் டவுசர் எப்படி கிழிஞ்சிருக்கும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி தான் பூரா பேரும் சொல்லுவாங்க. அப்போ அதுபோல முதல்வர் மீது எந்த பயமும் இல்லாமல் தமிழகத்தில காவல்துறைய வெட்டுற சம்பவத்தையும் பார்க்குறோம். காவல்துறையில இருக்கக்கூடிய சில நபர்கள் இப்படி கேவலமா செய்யக்கூடியதும் பார்க்குறோன்னும் பொழுது, இதுதான் மாடல். திராவிட மாடல். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாதுன்னார்ல.